அனைவருக்கும் வணக்கம். ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கிற இந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி ஆடி மாதம் பிறந்திருக்கு. ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்குமான இந்த ஆடி மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, அவங்க எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடணும், தடங்கல்களை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிறைய தகவல்களை கொண்டிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து இது மாதிரி பல பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் சனியுடைய வக்ர நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஜூலை 12ஆம் தேதியில் இருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனியுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. கும்பராசியுடைய வீட்டில் ராகுவுடைய குரு பார்வையில் வீற்றிருக்காரு சனி பகவான். சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்காரு. 24ஆம் தேதிக்கு அப்புறமா குருவோடு இணைந்த சுக்கிரன் மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை நடக்க போகுது. சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. இந்த இடத்துல புதனுமே வீச்சிருக்காரு. ஜூலை 28ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறாரு. இதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ராசிநாதன் உங்க வீட்டிலேயே அமர்ந்து வலுவாக இடம்பெற்றிருக்காரு. ஆடி மாதம் ஜூலை 24ஆம் தேதி அதாவது 2ஆம் சுக்கிரன் குருவோடு இணைந்து அமர போறாரு. இந்த நாளில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இதுதான் அறிகுறி அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் சந்திரன் உச்சமடைந்து அவருடைய வீட்டில் சூரியனும் சேர்ந்து அமர போகிற ஒரு காலகட்டம். அதனால் இந்த ஒரு மாதத்தில் மிகப்பெரிய ராஜயோகம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி பெறுவீங்க. கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதால சுகஸ்தானத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுமே தவிர சனி, ராகு, குரு, சுக்கிரன் எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் வலுவாக இருக்காங்க. இதனால் இந்த ஒரு காலகட்டம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். 3, 2, 1ஆம் இடத்துல வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறதால நல் பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறலாங்க. ஜூலை 15ல் இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்த எல்லா காரியங்களும் நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு காலகட்டத்தில் செய்யலாம். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தொழில் தொடங்கலாம். இது தவிர புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்னாலும் அதையும் நீங்கள் செய்யலாம். திருப்திகரமான ஒரு முடிவுகள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 2ஆம் வீட்டில் ராசிநாதன் அமர்வதால் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. பணம் எதை தொட்டாலும் பணம் கிடைக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு காலகட்டம் அமைய போகுது. வாழ்வியலில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலேயே நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எந்த அளவுக்கு சோகமாக இருந்ததோ உங்கள் வாழ்க்கை அதை விட ரொம்ப 2 மடங்கான ராஜயோகம் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை வண்டியில் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னாலும் அது எல்லாமே தீர்ந்து நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீடு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பெயர், புகழ், அந்தஸ்துன்னு தொட்ட காரியங்கள் எல்லாமே நன்மையாகவே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலம். நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இது தவிர நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பெற நீங்கள் ரொம்ப ஏம்பி இருப்பீங்க. இத்தனை நாட்களுக்கான ஏக்கம் இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். சுறுசுறுப்பாக உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு நல்ல முறையில் மேற்கொள்வீங்க. நீண்ட நாளாக நீங்கள் காத்திருந்த உங்களுடைய பதவி உயர்வு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு கூட சொல்கிறாங்க. சோர்வில்லாத ஒரு வேலைக்கு உங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதே போல் திருமணத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு காலகட்டம் நற்பலன்களை கொடுக்கும். திருமணத்துக்கு இது வரைக்கும் வரன் பார்த்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட சனியுடைய இந்த ஒரு வக்ர பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கன்னிக்கு பயிற்சி ஆகிறதாலும் இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது.
செவ்வாயுடைய பெயர்ச்சி காரணமாக உங்களுடைய திருமணம் அப்படின்றது கைகூடக்கூடிய நிலையில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் அதிகமான அந்யூனம் கண்டிப்பாக இருக்கும். உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் 3ஆம் இடத்துல அமர்வதால் சந்தோஷத்துடைய உச்சத்தில் அமர்ந்திருப்பீங்க. இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட எல்லா மனவேதனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். நிம்மதியான மனநிலை உங்களுக்கு இருக்கும். எத்தனையோ குழப்பங்கள் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிம்மதியான மனநிலையை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் படிக்கும் குழந்தைகளுடைய கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமான அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க. 20 முதல் 45 வயதுக்குட்பட்டவங்களுக்கு ராஜயோகம் தான் இந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, புதிதாக கிளைகள் ஓப்பன் பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப குதூகலமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விகளுக்கு நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணும், அதில் சில பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். அதாவது வீசா கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லை சீட் கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். இது தவிர என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு டைமில் அது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய மேற்படிப்பு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை பெறக்கூடிய நிலையில் இருக்கும். நிச்சயமாக உங்கள் மேற்படிப்புக்கு நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே கைகூடக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாங்க. 45 வயசுலேருந்து 60 வயசுக்குட்பட்டவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். உங்கள் துணையோடு இது வரைக்கும் இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பிறந்த தம்பதிகள் கூட ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு உங்களுடைய இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். வீடு, இடம், குடும்பம் தொடர்பான நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். இதனால் வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகும். வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. சொத்து தொடர்பான விஷயங்கள் கைகூடும். சொத்து தொடர்பாக இது வரைக்கும் உங்களுக்கு வழக்கு இருக்குது, இல்லை ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. இது தவிர இந்த ஒரு காலகட்டத்தில் பணவரவு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குரு சுக்கிரன் 2 பேரும் இணையறதால பணத்துக்கு பஞ்சம் கண்டிப்பாக இருக்காது. பணவரவு ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கிற நிலை ஏற்படும். வேலையில் ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். 60 வயதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பழைய விஷயங்களில் அசை போட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து களத்தில் இறங்கக்கூடிய நிலையும் ஏற்படுது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நண்பர்கள் தகவல் தொடர்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்களை சந்திக்கிறது, அவங்களோட காலத்தை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை கண்டிப்பாக செய்யலாம். இந்த ஒரு ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த மாதத்தில் செவ்வாயினால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனால் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு மகான்கள் ரீதியாக, அதாவது மகான்கள் மாதிரியான சில பேரை வழிபடுவது மூலமா நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சாய்பாபா மாதிரியான தங்களுக்கு பிடித்த சித்தர்களை வழிபாடு செய்யலாம். சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே சித்தர்கள் நற்பலன்களை, அதாவது நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவங்க தானாக அவங்களுடைய உயிர் போகணும் அப்படின்னு ஜீவ சமாதி அடைந்த நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த சித்தர்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. இது தவிர முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இது தவிர முருகப்பெருமானை வழிபடுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் உங்களுடைய செவ்வாய்நாதன் அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய்நாதனான முருகப்பெருமானை வழிபடும் போது செவ்வாயுடைய தாக்கங்களில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. செவ்வாயினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை முருகப்பெருமான் வழிபாடு மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. சுப்பிரமணிய வழிபாடு உங்களுக்கு எந்த ஒரு காலத்திலையும் கைவிடாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. இதனால் முருகப்பெருமானை வழிபடுவது இந்த மாதத்தில் உசிதமானது அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய சனியோடைய வக்ர நிலையில் இருந்துமே இது ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும்
ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.